வணக்கம். வேந்தரின் இளங்கதை காலை செய்திகளுக்காக பிரவீனா, ரீதா. முதலில் தலைப்புச் செய்திகள். திருவாரூர் இடைத்தேர்தலுக்கான பணிகள் நிறுத்தம், தலைமை தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. மத்திய அமைச்சரவை இன்று கூடுகிறது. முத்தலாக் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து ஆலோசனை. நாளை மற்றும் நாளை மறுநாள் நாடு தழுவிய வேலை நிறுத்தம், வங்கி ஊழியர்கள், போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் அறிவிப்பு. மக்களை தவறாக வழிநடத்துகிறார் ராகுல் காந்தி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் விமர்சனம். திருவாரூர் இடைத்தேர்தலுக்கான பணிகளை நிறுத்தி வைக்குமாறு இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. திருவாரூர் தொகுதிக்கான இடைத்தேர்தல் வரும் 28ஆம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து தேர்தலுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வந்தது. ஆனால் கஜா புயல் நிவாரணப் பணிகள் நடைபெற்று வருவதால் தேர்தலை ஒத்திவைக்குமாறு கோரி பல்வேறு அரசியல் கட்சிகள் வலியுறுத்தி வந்தன. இந்நிலையில் திருவாரூர் இடைத்தேர்தலுக்கான பணிகளை நிறுத்தி வைக்குமாறு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரிக்கு இந்திய தேர்தல் ஆணையம் கடிதம் அனுப்பியுள்ளது. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அளித்த அறிக்கையின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனிடையே திருவாரூர் தொகுதி இடைத்தேர்தலை ஒத்திவைக்க கோரி தொடரப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. கஜா புயல் நிவாரணப் பணிகள் நடைபெற்று வருவதால் தேர்தலை ஒத்திவைக்க கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலர் டி ராஜா, மாரிமுத்து ஆகியோர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கை தலைமை நீதிபதி தருண் கோகாய் தலைமையிலான அமர்வு கடந்த 4ஆம் தேதி விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டது. இந்நிலையில் இவ்வழக்கு மீதான விசாரணை இன்று நடைபெறுகிறது. இதனிடையே திருவாரூர் தொகுதி இடைத்தேர்தலுக்கான அதிமுக வேட்பாளர் இன்று அறிவிக்கப்பட உள்ளார். திமுக சார்பில் பூண்டி கலைவாணன் போட்டியிடுவார் என அக்கட்சி ஏற்கனவே அறிவித்தது. அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனுக்கள் பெறப்பட்டன. சென்னையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற அக்கட்சியின் ஆட்சிமன்ற குழு கூட்டத்தில் விருப்ப மனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெற்றது. இந்நிலையில் திருவாரூர் இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுவார் என துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சரவை கூட்டம் தில்லியில் இன்று நடைபெறுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பகல் 1 மணிக்கு நடைபெறும் அமைச்சரவை கூட்டத்தில் முத்தலாக் தடை மசோதாவை மாநிலங்களவையில் நிறைவேற்றுவது குறித்து ஆலோசிக்கப்படுகிறது. மேலும் ரஃபேல் விமான ஒப்பந்த விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்ற அவை நடவடிக்கைகளை முடக்கி வரும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளை சமாளிப்பது குறித்தும் கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாடு முழுவதும் நாளை மற்றும் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள வங்கி ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் 15 கோடி பேர் பங்கேற்க உள்ளதாக வங்கி ஊழியர்கள் சம்மேளனம் அறிவித்துள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், வங்கிகளை தனியார் மயமாக்கும் முடிவை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி INTUC, AITUC, CITU உள்ளிட்ட 10 தொழிற்சங்கங்கள் 8, 9 ஆகிய தேதிகளில் தேசிய அளவில் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளன. இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் 15 கோடி வங்கி ஊழியர்கள் பங்கேற்பார்கள் என வங்கி ஊழியர்களின் சம்மேளனம் அறிவித்துள்ளது. வங்கி ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு அகில இந்திய வங்கி ஊழியர்கள் சங்கம் மற்றும் வங்கி ஊழியர்கள் கூட்டமைப்பு இந்தியா ஆகிய 2 வங்கி ஊழியர்கள் சங்கங்களும் ஆதரவு தெரிவித்துள்ளன. வேலைநிறுத்த போராட்டம் காரணமாக நாடு முழுவதும் வங்கி பணிகள் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனிடையே தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியமாக 18,000 ரூபாய் வழங்க வேண்டும், மோட்டார் வாகன சட்டத்தை கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து போக்குவரத்து தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் நாளை மற்றும் நாளை மறுநாள் நாடு தழுவிய அளவில் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் நாடு முழுவதும் 40 கோடி தொழிலாளர்கள் கலந்து கொள்வார்கள் என்றும் தமிழகத்தில் 1 லட்சம் பேர் பங்கேற்பார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலைநிறுத்த போராட்டத்தால் பேருந்து சேவை பாதிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்திற்கு எந்த ஒப்பந்தமும் தரப்படவில்லை என ராகுல் காந்தி கூறியது முற்றிலும் தவறு என பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார்.
ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்திற்கு எந்த ஒப்பந்தத்தையும் மத்திய அரசு தரவில்லை என கடந்த சில நாட்களுக்கு முன்பு நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு விளக்கம் அளித்துள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்திற்கு கடந்த 4 ஆண்டுகளில் 26,570 கோடி ரூபாய் மதிப்பிலான பாதுகாப்புத்துறை தொடர்புடைய ஒப்பந்தம் வழங்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். மேலும் அந்நிறுவனத்திற்கு 73,000 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தங்கள் வழங்கப்பட உள்ளதாகவும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இவ்விவகாரத்தில் ராகுல் காந்தி மக்களை தவறாக வழிநடத்துவதாகவும் நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டியுள்ளார். சபரிமலையில் 2 பெண்கள் சுவாமி தரிசனம் செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து கேரளாவில் தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெற்று வருவதால் பல மாவட்டங்களில் பதற்றமான சூழல் நிலவுகிறது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் கடந்த வாரம் புதன்கிழமை 2 பெண்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கேரளாவில் நடைபெற்ற முழு அடைப்பு போராட்டத்தின் பொழுது பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த வன்முறை சம்பவங்களில் ஒருவர் உயிரிழந்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகங்கள் சூறையாடப்பட்டு தீ வைத்து கொளுத்தப்பட்டன. இதனையடுத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரும் பாஜகவினரும் ஆங்காங்கே மோதலில் ஈடுபட்டு வருகின்றனர். கண்ணூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ ஷம்சீர் என்பவரது வீட்டின் மீதும் வெடிகுண்டு வீசி தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் நேற்று பாரதிய ஜனதா கட்சி எம்பி முரளிதரன் வீட்டின் மீது மர்ம நபர்கள் தாக்குதல் நடத்தினர். இதனிடையே வன்முறையை மாநில அரசு தூண்டிவிடுவதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. The state government has completely failed in maintaining law and order situation in the state of Kerala. Here you can see that the BJP, RSS in one side and the CPM on the other side. Both these parties are unleashing violence in the state and the state is completely under turmoil. I don't understand why the Chief Minister is adding the fuel to the fire and creating the problems in the state. The ordinary people, the common man in the state is suffering a lot. Tourism industry is suffering. So the Congress party is having opinion that the peace and tranquility should be maintained in the state. திருவாரூர் தொகுதி இடைத்தேர்தலை தள்ளி வைக்க வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சி வலியுறுத்தியுள்ளது. பாரதிய ஜனதா கட்சியின் உயர்மட்ட குழு கூட்டம் சென்னை தியாகராய நகரில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் சிபி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய சிபி ராதாகிருஷ்ணன், கஜா புயலால் பாதிக்கப்பட்ட திருவாரூரில் நிவாரணப் பணிகள் நடைபெற்று வருவதால் இடைத்தேர்தலை ஒத்திவைக்க வேண்டும் என வலியுறுத்தினார். தமிழகத்தினுடைய டெல்டா மாவட்டங்கள், குறிப்பாக திருவாரூர் மாவட்டம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே தேர்தல் நடத்துவது என்பது உகந்ததல்ல என்கின்ற கருத்து இன்றைக்கு முழுமையாக விவாதத்திற்கு பின்பு ஒருமனதாக எடுக்கப்பட்டது. தேர்தல் கமிஷனை சந்தித்து இதுபோன்று இந்த தேர்தலை நடத்துவதற்கான உகந்த சூழல் இதுவல்ல என்கின்ற நிலையை எடுத்துச் சொல்வது என்று முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. பிளாஸ்டிக் பொருட்களை விற்பனை செய்வோர் மீது கடும் நடவடிக்கை. அமைச்சர் KC கருப்பண்ணன் எச்சரிக்கை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் தடை செய்யப்பட்டுள்ள பிளாஸ்டிக் பொருட்களை விற்பனை செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் KC கருப்பண்ணன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பவானியில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை அமைச்சர் KC கருப்பண்ணன் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் வாழும் மக்கள் அனைவரும் பொங்கல் பண்டிகையை உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாடுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அதிமுக அரசு எடுத்துள்ளதாக குறிப்பிட்டார். தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை விற்பனை செய்பவர்கள் மீது தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். தடை செய்யப்படாத பிளாஸ்டிக் பொருட்களை உற்பத்தி செய்ய தேவையான கடன் உதவிகளை வழங்க அரசு தயாராக உள்ளதாகவும் அமைச்சர் KC கருப்பண்ணன் கூறினார்.
தமிழ்நாட்டில் 15,000க்கும் மேற்பட்ட பிளாஸ்டிக் தொழிற்சாலை இருக்குது. அதில் 173 தொழிற்சாலை மட்டும்தான் நானோ இந்த இது கேரி பேக் உற்பத்தி பண்ணுறாங்க. அதே மாதிரி நானோ கேரி பேக் போன்ற 14 வகையான பொருள் அதை நம்ம தடை பண்ணியிருக்கோம். வேறு எதையுமே தடை பண்ணல. நீங்கள் மளிகை கடையில் இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இருக்கிறதோ இல்லை மற்ற குடம் பைக்கிட்டு மக்கு அது மாதிரி சேரு நிறைய இருக்குது. அதில் 100க்கும் மேற்பட்ட பொருள் இருக்குது. இது எதுவுமே தடை பண்ணல. அதனால் இது யாருக்கு தொந்தரவு இல்லை. பொதுமக்கள் ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிறாங்க. இன்றைக்கு மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்ட வரும் பிரதமர் மோடிக்கு எதிராக கருப்பு கொடி காட்டப்போவதாக வைகோ கூறுவது தவறான செயல் என அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விமர்சித்துள்ளார். விருதுநகரில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருவாரூர் இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் எப்போது வேண்டுமானாலும் அறிவிக்கப்படலாம் என தெரிவித்தார். தீபாவை அதிமுகவில் இணைத்துக் கொள்வது குறித்து முதல்வரும் துணை முதல்வரும் முடிவு எடுப்பார்கள் என்று அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கூறினார். வைகோ மோடி பிரதமராக பதவியை தணிக்கே போய் கருப்புடி காட்டினார்ல, அவர் கருப்புடி காட்டுறது ஒன்றும் பெருசு கிடையாது. அவர் கருப்புடி தானே போட்டிருக்காரு. அதெல்லாம் அவர் கருப்புடி காட்டுறது புதுசு கிடையாது. அதெல்லாம் அவர் நல்ல வேலைக்கு வரார். இப்போ ஒரு மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை இந்த மருத்துவமனை, அதுக்கு அடிக்கல் நாட்டு விழாவுக்கு வர்றாரு. அதை நம்ம அந்த நேரத்தில் இந்த மாதிரி இழிவான செயல்களில் ஈடுபடுவது தவறு. 11ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என தமிழ்நாடு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் கழகம் வலியுறுத்தியுள்ளது. திருச்சியில் உள்ள தனியார் பள்ளியில் தமிழ்நாடு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் கழகத்தின் மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களுடன் பேசிய அக்கழகத்தின் மாநில தலைவர் பொன்முடி, 11ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு நடத்தப்படுவதால் மாணவர்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுவதாக தெரிவித்தார். ப்ளூ பிரிண்ட் மூலம் தேர்வுக்கான வினாத்தாள்களை தயாரிக்க வேண்டும் என அவர் தெரிவித்தார். தமிழக அரசு சார்பில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் மடிக்கணினிகள் சில பள்ளிகளில் இரவு நேர காவலர்கள் இல்லாத காரணத்தால் கடந்த ஆண்டில் திருட்டு போய்விட்டதாகவும் கூறினார். +1 வகுப்பில் பயிலும் மாணவர்களுக்கு +1, +2 2 பொதுத் தேர்வுகளை எழுதுகின்ற போது ஏற்படும் மன அழுத்தத்தை கருத்தில் கொண்டு +1 பொதுத் தேர்வை ரத்து செய்ய வேண்டும். அதே போல ப்ளூ பிரிண்ட் என்பதை ஏற்படுத்தி அதன் மூலம் வினாத்தாள் தயாரிக்க இந்த பொதுக்குழு மூலம் பள்ளிக்கல்வித்துறையை கேட்டுக்கொள்கின்றோம். 8 வழிச்சாலையை நிரந்தரமாக தடை செய்ய வலியுறுத்தி திருவண்ணாமலையில் விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள விளைநிலங்களை 8 வழிச்சாலை திட்டத்திற்காக கையகப்படுத்தும் முயற்சியில் அரசு ஈடுபட்டு வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு போராட்டங்களை விவசாயிகள் நடத்தி வந்தனர். இதற்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் முதலமைச்சர் பழனிசாமி 8 வழிச்சாலை திட்டத்திற்காக 89% பேர் நிலங்களை தர முன்வந்துள்ளதாக கடந்த வாரம் தெரிவித்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள விவசாயிகள் திட்டத்தை கைவிடாவிட்டால் தொடர் போராட்டங்கள் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஆரம்ப கட்டத்திலேருந்தே பார்த்தீங்கன்னாக்க 8 வழி சாலையை பற்றி முன்னுக்கு முன்மேனாக பேசிட்டு இருக்காரு எடப்பாடி அவர். 11% தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, 89% ஆதரவு தராங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், இந்த கூட்டத்தை பாருங்கள். இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி திருவண்ணாமலை ஒரு மாபெரும் ஊர்வலம் நடத்தணும். அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரக்கணக்கான பேர் கலந்துக்கினாங்க. 8 வழி சாலைக்கு எதிராக இப்போ எல்லாம் பாதிக்கப்படுற விவசாயிங்க. உங்களுக்கு தெரிஞ்சது விவசாயம் மட்டும்தான். விவசாயம் உங்களுக்கு நான் காசு கொடுக்குறேன், 10-5 கொடுக்குறேன், வாங்கி நீங்கள் போங்க, விட்டு போங்க அப்படின்னாக்கா எங்களால் போக முடியாது. எங்கள் உயிரே போனாலும் நாங்கள் எங்கள் விவசாய நிலத்தை விட்டுட்டு போக மாட்டோம். இதேபோல் பசுமை வழிச்சாலை திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சேலத்தில் விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் சென்னை 8 வழிச்சாலைக்கு எதிர்ப்புகள் வலுத்துள்ள நிலையில் நீதிமன்ற உத்தரவை மீறி 8 வழிச்சாலை அமைக்கும் பணிகளில் அரசு ஈடுபட்டு வருகிறது. சேலத்தில் 8 வழிச்சாலை ஆரம்பமாகும் எல்லை பகுதியான உத்தம சோழபுரம் பகுதியை சேர்ந்த ஒரு விவசாயியுடைய நிலத்தில் ஒன்று திரண்ட விவசாயிகள் தங்களது குடும்பத்துடன் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெண்கள், குழந்தைகள் உள்பட சுமார் 500க்கும் மேற்பட்டோர் பட்டினி போராட்டத்தில் கலந்து கொண்டு தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். கிராமப்புறங்களில் பெருகி வரும் ஆங்கில வழி பள்ளிகள் அச்சத்தை ஏற்படுத்துகின்றன என்று கவிஞர் வைரமுத்து வேதனையுடன் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் நடைபெற்ற தமிழாற்றுப்படை நிகழ்ச்சியில் கவிஞர் வைரமுத்து கலந்து கொண்டு உரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், கிராமங்களில் பெருகி வரும் ஆங்கில வழி பள்ளிகள் காரணமாக பேச்சு மொழியாகவும் எழுத்து மொழியாகவும் உள்ள தமிழ்மொழி வெறும் பேச்சு மொழியாக மட்டும் மாறிவிடுமோ என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார்.
தமிழ் வழியில் கல்வி கற்பதும் தமிழ் மொழியை கட்டாயம் படிப்பதும் அதன் மீது நம்பிக்கை கொள்வதும் தமது தலையாய கடமை என்றும் அதனை சட்டத்தின் மூலம் சாத்தியமாக்க வேண்டும் எனவும் கவிஞர் வைரமுத்து வலியுறுத்தினார். கிராமப்புறங்களில் பெருகி வரும் ஆங்கில பள்ளிகளின் அதிகரிப்பு எனக்கு அச்சத்தை ஏற்படுத்துகிறது. இன்னும் 50 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ் எழுத்து மொழியாக இருப்பது போய் பேச்சு மொழியாக மாறிவிடுமோ என்ற ஐயமும் அச்சமும் எங்களை போன்றவர்களுக்கு இருக்கிறது. இதை சட்டத்தின் உதவியோடுதான் செய்ய முடியும் என்றால் அரசு இது குறித்து ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். 100 ஆண்டுகளுக்கு பிறகு வருகிற ஒரு குழந்தையின் நாவில் தமிழை நட்டு வைப்பதற்கு இப்போதிருந்தே விதைகளை தூவ வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். தருமபுரி மாவட்டத்தில் மரவள்ளி கிழங்கின் விலை வீழ்ச்சியடைந்துள்ளதால் விவசாயிகள் மிகவும் வேதனை அடைந்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு, மொரப்பூர், அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 25,000க்கும் அதிகமான ஏக்கர் பரப்பளவில் மரவள்ளி கிழங்கு சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்த மரவள்ளி கிழங்குகள் தற்பொழுது அறுவடை செய்யப்பட்டு வருகின்றன. வறட்சியால் தரம் குறைந்துள்ள மரவள்ளி கிழங்குகளை குறைந்த விலைக்கே இடைத்தரகர்கள் வாங்கி செல்வதாக விவசாயிகள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். மரவள்ளி கிழங்குகளுக்கு அரசே விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றும் இடைத்தரகர்கள் இன்றி தமிழக அரசே கிழங்குகளை கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அந்த கிழங்கு பயிரில் எப்பயுமே எங்களுக்கு ஏதோ ஒரு 10 ரூபா கிடைக்கிற மாதிரி தான் அந்த பயிரில் எப்பயுமே வந்துன்னு இருக்கும். இந்த வருஷத்தில் ஒழுங்கான பருவமழை கிடையாதுங்க. அந்த பருவமழை இல்லாதனால போன வருஷம் 800 ரூபா 900 ரூபா விற்றுதுங்க மூட்டை. இந்த வருஷம் ஒரே அடியில் 200 ரூபா 250 ரூபா 200 ரூபாய்க்கு கீழே கொடுங்க அப்படின்ற மாதிரி விவசாயிகள் அடிச்சு கேட்குறாங்க. ரெண்டாவது மழையும் இல்லாமல் அந்த விளைச்சலும் இல்லைங்க. எங்களுக்கு ரொம்ப வச்ச உரம், ஓட்டின வேறு, உழவு, கூலி எந்தையுமே பார்த்தாக்கல விவசாயிக்கு இன்றைக்கி எவ்வளோ விதமான கூலியும் கிடையாதுங்க. மேலே துணி போட கூட முடியலைங்க எங்களால். அந்த மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சுங்க. 300 டன் எடை கொண்ட கோதண்டராமர் சிலை விரைவில் பெங்களூரு சென்றடையும் என திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி நம்பிக்கையுடன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த கொரக்கோட்டையில் 64 அடி நீளம், 28 அடி அகலம், 7 அடி உயரம் கொண்ட பாறை வெட்டி எடுக்கப்பட்டு ஸ்ரீ மகாவிஷ்ணு சிலை வடிவமைக்கப்பட்டது. சாலை மார்க்கமாக பெங்களூர் கொண்டு செல்வதில் சிக்கல் நீடிப்பதால் சிலை மீண்டும் திருவண்ணாமலை மாவட்ட எல்லையான வேடந்தாவடியை வந்தடைந்தது. சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் மாலை அணிவித்து வழிபாடு செய்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், மாவட்ட நிர்வாகம் சார்பில் கோதண்டராமர் சிலை பெங்களூரு செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்படும் என தெரிவித்தார். உச்சநீதிமன்ற தீர்ப்பை சரியாக நடைமுறைப்படுத்தாத கேரள அரசை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என இந்து முன்னணியை சேர்ந்த ராமகோபாலன் வலியுறுத்தியுள்ளார். நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சபரிமலை ஐயப்பன் கோவில் விவகாரத்தில் கேரள முதல்வர் பினராயி விஜயன் இந்துக்களை இழிவுபடுத்தும் நோக்கில் செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். உச்சநீதிமன்றம் அனைத்து தீர்ப்புகளையும் நடைமுறைப்படுத்த முடியாது என்றும் சமயம் சார்ந்த விஷயங்களில் நீதிமன்றங்கள் தலையிடக்கூடாது எனவும் ராமகோபாலன் கூறினார். சபரிமலை விஷயத்தில் பினராயி விஜயன் தோல் உரித்து காட்டப்பட்டிருக்கிறார். அவர் எப்படியாவது இந்துக்களை கேவலப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காக எல்லா விதமான காரியங்களும் செய்துட்டு வர்றார்கள். அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இனி செய்திகளின் தொகுப்பை காணலாம். நாடாளுமன்ற தேர்தலுக்கான அறிக்கையை தயாரிக்க மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் பாஜக குழு அமைத்துள்ளது. தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு, விளம்பர குழு உள்ளிட்ட 17 வகை குழுக்களை பாஜக தலைமை நியமனம் செய்துள்ளது. தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவுக்கு ராஜ்நாத் சிங்கும், விளம்பர குழுவிற்கு மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லியும் நியமிக்கப்பட்டுள்ளனர். விமான நிலையங்களில் மேற்கொள்ளப்படும் பாதுகாப்பு நடைமுறைகளை போல் ரயில் நிலையங்களிலும் மேற்கொள்ள ரயில்வே அமைச்சகம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதற்காக முக்கிய ரயில் நிலையங்களில் 385 கோடி ரூபாய் செலவில் ஒருங்கிணைந்த பாதுகாப்பு முறையை செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. சிசிடிவி கேமராக்கள், ஸ்கேன் கருவிகள், வெடிகுண்டுகளை கண்டறியும் கருவி, தேடப்படும் குற்றவாளிகளை அடையாளம் காண்பதற்கான தொழில்நுட்பங்கள் ஆகியவை பயன்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒடிசாவில் ஆளும் பிஜு ஜனதா தள கட்சியை சேர்ந்த அமைச்சர் பிரதீப் மகாரதி தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார்.
ராஜினாமா கடிதத்தை முதல்வர் அலுவலகத்தில் அவர் வழங்கினார். கட்சிக்குள் ஏற்பட்ட அதிருப்தி காரணமாக அவர் பதவி விலகியதாக கூறப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே புதிதாக திறக்கப்பட உள்ள அரசு மதுபான கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள பட்டணம் பகுதியில் பொதுமக்களின் எதிர்ப்பையும் மீறி திறக்கப்பட்ட டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்ற சாலை மறியல் போராட்டம் அதிகாரிகளின் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து கைவிடப்பட்டது. கோமாரி நோய் காரணமாக ஈரோடு மாவட்டம் அந்தியூர் கால்நடை சந்தைக்கு விதிக்கப்பட்டிருந்த தடைக்காலம் நீங்கியதை அடுத்து கால்நடை சந்தை நடைபெற்றது. கோமாரி நோய் தாக்கம் காரணமாக ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அந்தியூர், பெருந்துறை, கருங்கல்பாளையம், மொடச்சூர், புளியம்பட்டி கால்நடை சந்தைகளுக்கு கடந்த சில வாரங்களாக தடை விதிக்கப்பட்டிருந்தது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் நடைபெற்று வரும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான மாநில அளவிலான இறகுப்பந்து போட்டியில் மதுரை அணி சாம்பியன் பட்டம் வென்றது. ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவுகளில் நடைபெற்ற போட்டியில் 500க்கும் அதிகமானோர் பங்கேற்றனர். முதலிடத்தை பிடித்த அணிகளுக்கு கோப்பைகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் 1682 மாணவ மாணவிகள் பங்கேற்று சேதுபந்தன யோகாசனம் செய்து கின்னஸ் மற்றும் லிம்கா சாதனை முயற்சியில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசின் சுற்றுலாத்துறை சார்பில் கடந்த 4ஆம் தேதி தொடங்கிய 25வது சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்தும் யோகாசன கலைஞர்கள் பங்கேற்று யோகாசனங்களை செய்து வருகின்றனர். புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசுவாமியின் உத்தரவையும் மீறி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற தகுதி தேர்வில் காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியின் அனைத்து அரசு துறைகளிலும் பணியாற்றும் அதிகாரிகளின் தகுதி திறனை மேம்படுத்தும் வகையில் புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் தனியாக தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றன. ஆசிய கோப்பை கால்பந்து போட்டி தாய்லாந்தை வீழ்த்தியது இந்தியா. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. சீனாவில் உறைந்து போன உப்பு ஏரியில் நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் ஏராளமான சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டு உற்சாகமாக மீன்பிடித்தனர். சீனாவின் வடகிழக்கு பகுதியில் 8வது சர்வதேச பாரம்பரிய மீன்பிடி திருவிழா சனிக்கிழமையன்று தொடங்கியது. சீனாவின் ஹியோங்ஜியாங் மாகாணத்தில் உள்ள ஷாவோன்வான் கவுண்டியில் உறைந்து காணப்படும் கிங்குவா ஏரியின் மீது குளிர்கால மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. இந்த மீன்பிடி திருவிழாவில் உள்ளூரை சேர்ந்த மக்களும் சுற்றுலா பயணிகளும் உற்சாகமாக கலந்து கொண்டு மீன்களை பிடித்து மகிழ்ந்தனர். ஏராளமான பார்வையாளர்கள் கூடி நின்று மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் மீன்பிடி திருவிழாவை கண்டுகளித்தனர். மழை காரணமாக சிட்னியில் நடைபெற்று வரும் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான கடைசி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 5ஆம் நாள் ஆட்டம் தொடங்குவதில் காலதாமதம் ஏற்பட்டுள்ளது. சிட்னியில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் இந்திய அணி தனது முதல் இன்னிங்ஸில் 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 622 ரன்கள் எடுத்திருந்த போது டிக்ளேர் செய்தது. இதையடுத்து முதல் இன்னிங்ஸை விளையாடிய ஆஸ்திரேலிய அணி 300 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. இதையடுத்து ஃபாலோ ஆன ஆஸ்திரேலிய அணி 2வது இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 6 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் வெளிச்சின்மை காரணமாக ஆட்டம் நேற்றைய 4ஆம் நாள் ஆட்டம் நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் மழை காரணமாக இன்றைய ஆட்டம் தொடங்குவதில் காலதாமதம் ஏற்பட்டுள்ளது. இன்று ஒருநாள் ஆட்டம் மட்டுமே எஞ்சியுள்ள நிலையில் இந்திய அணி 316 ரன்கள் முன்னிலையில் உள்ளதால் தோல்வியை தவிர்க்க ஆஸ்திரேலிய அணி போராடும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்திய அணி 4-1 என்ற கோல் கணக்கில் தாய்லாந்தை வீழ்த்தியது. ஆசிய கோப்பை கால்பந்து போட்டி துபாய் நாட்டில் நடைபெற்று வருகிறது. இதில் நடைபெற்ற லீக் சுற்று ஆட்டத்தில் இந்திய அணி தாய்லாந்தை எதிர்கொண்டது. ஆட்டத்தின் 27வது நிமிடத்தில் இந்தியாவுக்கு பெனால்டி கிக் வாய்ப்பு கிடைத்தது. இதனை பயன்படுத்தி நட்சத்திர வீரர் சுனில் செத்ரி முதல் கோல் அடித்தார். 33வது நிமிடத்தில் தாய்லாந்திற்கு கிடைத்த ஃப்ரீ கிக் வாய்ப்பில் அந்த அணி வீரர் டாங்கா முதல் கோல் அடித்தார். முதல் பாதியின் முடிவில் 1-1 என்ற கணக்கில் இரு அணிகளும் சமநிலை பெற்றன. இரண்டாவது பாதி ஆட்டத்தின் 46வது நிமிடத்தில் இந்திய வீரர் சுனில் சேத்ரி இரண்டாவது கோல் அடித்தார். இதனைத் தொடர்ந்து 68 மற்றும் 80வது நிமிடங்களில் இந்திய வீரர்கள் அனிருத் தபா, ஜிஜே ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்தனர். முடிவில் இந்திய அணி 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. அல்லா ரக்கா ரஹ்மான் இந்த பெயர் இசையுலகில் ஏற்படுத்திய அதிர்வலைகள் சொல்லில் அடங்காதது. இளைய தலைமுறையின் இதய துடிப்புக்குள் புகுந்து புது தாளமாக கலந்துவிட்ட டிஜிட்டல் இசை மேதை ஏஆர் ரஹ்மான் வாழ்வின் சில அறியாத பக்கங்களை பார்ப்போம். அல்லா ரக்கா ரஹ்மான் இந்த பெயர் இசையுலகில் ஏற்படுத்திய அதிர்வலைகள் சொல்லில் அடங்காதது. இளைய தலைமுறையின் இதய துடிப்புக்குள் புகுந்து புது தாளமாக கலந்துவிட்ட டிஜிட்டல் இசை மேதை ஏஆர் ரஹ்மான். இவரது வாழ்வில் சில அறியப்படாத பக்கங்களை பார்க்கலாம். பிறப்பால் இந்துவான ஏஆர் ரஹ்மான் இஸ்லாம் மதத்திற்கு மாறியதற்கு முக்கியமான ஒரு சம்பவம் காரணமாக அமைந்தது. ஒரு முறை இவருடைய சகோதரி நோயால் அவதியுற்ற போது ஓர் இஸ்லாம் நண்பரின் ஆலோசனையின் பேரில் மசூதிக்கு சென்று பிரார்த்தனை செய்ததன் விளைவாக இவருடைய சகோதரி முற்றிலும் நோயிலிருந்து விடுபட்டார். இதனால் இவருடைய குடும்பம் இஸ்லாமிய மதத்திற்கு மாறியது. திலீப் குமார் என்ற பெயரை ஏஆர் ரஹ்மான் என்று மாற்றிக்கொண்டார். எவ்வளவு முக்கியமான வேலைகள் இருந்தாலும் தினமும் 5 முறை தொழுகை செய்வதற்கு இவர் தவறுவதில்லை. இந்தியாவில் முக்கியமான தர்காக்கள் எந்த தெருவில் இருந்தாலும் சென்று பார்த்து தொழுதுவிட்டு வருவது ஏஆர் ரஹ்மானின் வழக்கம். தன்னுடைய 11வது வயதில் இளையராஜாவின் இசைக்குழுவில் கீபோர்டு வாசிப்பதற்காக சேர்ந்தார். பின்னர் MS விஸ்வநாதன், ரமேஷ் நாயுடு, குன்னக்குடி வைத்தியநாதன் போன்ற இசைக்கலைஞர்களிடமும் பணியாற்றியுள்ளார். இசைத்துறையில் ஏற்பட்ட ஆவலினால் ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் மியூசிக் கல்லூரியில் கிளாசிக்கல் இசைத்துறையில் இசை பயின்று பட்டமும் பெற்றுள்ளார். ஏஆர் ரஹ்மான் முதலில் இசையமைத்த திரைப்படம் ரோஜா என்றே பலரும் நினைத்துக் கொண்டிருக்கின்றனர். ஆனால் முதலில் இசையமைத்தது தமிழில் அல்ல, மலையாளத்தில். நாளை ஏஆர் ரஹ்மானின் முதல் திரைப்பட இசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். திருவாரூர் இடைத்தேர்தலுக்கான பணிகள் நிறுத்தம், தலைமை தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. மத்திய அமைச்சரவை இன்று கூடுகிறது. முத்தலாக் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து ஆலோசனை. நாளை மற்றும் நாளை மறுநாள் நாடு தழுவிய வேலை நிறுத்தம், வங்கி ஊழியர்கள், போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் அறிவிப்பு. மக்களை தவறாக வழிநடத்துகிறார் ராகுல் காந்தி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் விமர்சனம். இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேயர்கள் காணலாம். மீண்டும் பகல் 1:30 மணிக்கு உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.